செக்யூரிட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்கடா வாங்கடா. அண்ணே டொனேஷன் எங்க சிக்குமாண்ணே? நிச்சயமா லம்பா சிக்குண்டா. அண்ணன் எப்படி பேசுறேன்னு கத்துக்க. பணத்தை எப்படி கறக்குறேன்னு பாருங்கடா. வாங்கடா. அண்ணன் இருக்காரா? நீங்க யாரு? ஏகாம்பரம் வந்திருக்காருன்னு சொல்லுப்பா. ஏகாம்பரம் எங்க? கிழிஞ்சது போ. நான் தான்ப்பா ஏகாம்பரம். அப்படி போய் உட்காருங்க. தெரியல தம்பிக்கு. அண்ணே உங்களை பார்க்க ஏகாம்பரம் வந்திருக்காருண்ணே. யாரா ஏகாம்பரம்? அண்ணே கீழே வந்து பாருங்கண்ணே. நான் ஏன்டா கீழே வரணும்? அவனை மேல வர சொல்றான். சரிண்ணே. சார் அண்ணன் மாடியில இருக்காரு, உங்களை கூப்பிட்டாரு. பார்த்தேல, அவரே என்ன மேல கூப்பிடுறாரு. அந்த அளவுக்கு நெருக்கண்டா. வாங்க நீங்களும் வந்து பாருங்க. வணக்கம் பப்ளிக் ஸ்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன இப்படி பாக்குறான்? என்ன பப்ளிக் ஸ்டார், என்ன தெரியலையா? நான் தான் ஏகாம்பரம். ஏகாம்பரம்னா எந்த ஏகாம்பரம்? என்ன பப்ளிக் ஸ்டார் மறந்துட்டீங்க? செங்கல்பட்டுல ஒரு லேண்ட் விஷயத்தை முடிச்சு கொடுத்துட்டேன், மறந்துட்டீங்களா? ஓ ஆமா ஆமா ஆமா. ஒரு 5000 ரூபாய் கமிஷன் பணத்துக்கு என்ன நம்பாம ஆளா பறந்து பிரச்சனை பண்ணீங்களே, நீங்க தானே? அதுக்கு இல்ல பப்ளிக் ஸ்டார். இப்ப நம்ம கட்சிக்கு கொஞ்சம் டொனேஷன் தேவைப்படுது. அது விஷயமா தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நீங்க ஒரு பெரிய ஸ்டாரு. நீங்க அமௌண்ட்டை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா அடுத்தது சூப்பர் ஸ்டாரு இவங்களெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓ, என்ன பார்த்துட்டு தான் நீங்க அவங்களெல்லாம் பார்க்க போறீங்களா? ஆமா, அங்கெல்லாம் உள்ள விட மாட்டாங்களே. நீங்க தான் ராசியான ஸ்டார் ஆச்சே. டேய் செக் புக் எடுடா. சரிங்கண்ணே. இந்தாங்கண்ணே. வேண்டாம், நீ அதே வந்துட்டோம். அதே வா. எது? என்னுடைய அதிர்ஷ்ட தேவன் வருவார் பாருங்க. அதிர்ஷ்ட தேவனா? அதே வந்துட்டாரு, அதே வந்துட்டாருண்ணே. வாங்க அதே, வாங்க. அதே அதேன்னு யார சொல்றாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. வாங்க அதே, வாங்க. இவனா? இவர்தான் என் அதே. இவனா? என்ன சொல்றீங்க? வணக்கண்ணே. இவனை போய் அதிர்ஷ்ட தேவன்கிறீங்க? இவன் பெரும் பீடையாச்சே. இவன் முகத்துல முழிச்சா வேகாத சோறு கூட கிடைக்காதே. என்ன பப்ளிக் ஸ்டார், போயும் போய் ஒரு தரித்திரத்தை கூட வச்சிட்டு இருக்கீங்க. இவனையெல்லாம் ஓ போ. யார பார்த்து? ஏன் அதேவ பார்த்தா? டேய், இவன் பேட் வைப்ரேஷன்டா. அடிச்சு உங்க வாயை உடைடா. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஐயோ மாமி சார், அவர் பாவம் மாமி சார், ப்ளீஸ் விட்டுருங்க மாமி சார். இவன் ஒரு பீடா அது. ஐயோ அடிக்கிறாங்க, அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமி சார், ப்ளீஸ் ப்ளீஸ் மாமி சார். டேய் அதேவே சொல்றாரு, விடுங்கடா. இந்த தரித்திரம் பிடிச்சவனுக்காக என்ன போட்டு அடிக்கிறீங்களே? ராஸ்கல், உன் தரித்திரம் முடிச்ச கையால அந்த ஜவுளி கடையை திறந்து ஒரு ஜட்டி கூட வைக்கலையா மேடம்? இவனுக்கு எப்படி தெரியும்? ஆனா அதே திறந்து கடை ஓஹோன்னு போய் இப்போ பல கோடி மதிப்புள்ள இடத்த இவருக்காக விட்டு கொடுத்துட்டான். அதுவும் தெரிஞ்சு போச்சா? என்னடா தெரியணும்? பிச்சைக்கார பாயில யார போய் தரித்திரங்கிற? டேய் இவனை அடிச்சு துரத்துங்கடா. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான். வண்டியறா வண்டியறா வந்துற போறானுங்க. வண்டியாடு வட்றா, எட்ரா வண்டியா, எட்ரா எட்ரா. டேய் என் மேலே கை வீசியா? டேய் நீ எப்படி பணம் சம்பாரிச்சா எப்படி வளர்ந்தன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா அவனாலதான் நீ பிச்சைக்காரனாக போறடா. டேய் அவன் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பான்டா. நீ பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் உன்னை தள்ளி விட்டு அவன் பெரிய ஆளாக போறான். டேய் துப்பாக்கி எடுடா. துப்பாக்கியா? ஏய் வண்டியாடா டேய். அவங்க கிடக்கா, நீங்க வாங்க. அது நீங்க அதிர்ஷ்ட தேவனாச்சே. மாமி சார், மாமி சார். என்னடா அது? பட போஸ்டர் டிசைன் பிரி பாப்போம். ஓகேண்ணா. ஐயோ
என்னடா அதெல்லாம்? அதே படத்தை பெருசா மேல போட்டிருக்கீங்க, ஏன் படத்தை சின்னதா கீழே போட்டிருக்கீங்க? ஐயோ இப்பதானே அந்த ஏகாம்பரம் கோத்து விட்டு போனா அதுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. முதல்ல பெருசா இருக்க படத்தை தானடா பாப்பானுங்க, அப்புறம் நான் தான் பப்ளிக் ஸ்டார்னு எப்படா தெரியும்? அதுக்கு இல்லைண்ணே, உங்களுக்கு தெரியாததா? யாரு பார்த்தாலும் உங்க அதே தான் பார்ப்பாங்க. அவரை பார்த்த வைப்ரேஷன்ல உங்களை பார்த்தாங்கன்னா இன்னும் தூக்கலா தெரியுவீங்கல்ல, அதுக்காக தான். அதுவும் இல்லாம பேட் வைப்ரேஷன் உங்ககிட்ட வராது, அதுக்காக தான். சரி சரி, இதே அடிக்க கொடுங்க போங்க. சரிங்கண்ணா. வா தப்பிச்சோண்டா. என்னது இது? அந்த ஏகாம்பரம் அப்படி சொல்லிட்டு போறான், இப்ப அவன் சொன்ன மாதிரியே நடக்குது. அப்ப அதே நம்மளை கவுத்திருவாரோ? ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது, புரியலையே. டாக்டர், பேஷண்ட் நார்மலா இருக்காங்க. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். வீட்டுக்கு போன உடனே மருந்து மாத்திரை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. என்ன? ரொம்ப நன்றி டாக்டர். அப்புறம் முக்கியமா நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. சரி. தேங்க்ஸ் டாக்டர். அப்பா வாங்க அம்மா அப்பாக்கு உள்ள போலாம். இருடா, பிரகாஷ் வந்துடட்டும். உள்ள போனா முதல்ல அவனை தான் கேப்பா, அவளுக்கு பதில் சொல்ல முடியாதுடா. ச்சே, அவனால எத்தனை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருக்கு. அம்மாக்கு எப்படி இருக்கப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. டாக்டர் வந்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. பிரகாஷ், நீ ராகினிக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அவ என் தங்கச்சிப்பா. என்னப்பா நீங்க அவன் இன்னும் பெரிய தியாகம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவன் பண்ண காரியத்துக்கு நஷ்ட ஈடா சொத்தை எழுதி கொடுத்துருக்கான். இதுல என்ன பெரிய தியாகம் இருக்கு? குமார் நீ ஓவரா போற. நீ ஓவரா போகாம இருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? என்ன மாமா அதே குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க, பிரகாஷ் செஞ்சது பெரிய விஷயம் தான். வேற யார் இப்படி செய்வா? ஆமா, பெருசா செஞ்சுட்டான். சும்மாறா, எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு. முதல்ல அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அப்பா வாங்க. பிரகாஷ், உஷா ராணி வீடு எரிஞ்சது, நீ போலீஸ் ஸ்டேஷன் போனது, இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாதுப்பா. சத்தியம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. வாங்க. அம்மா, வா பிரகாஷ். உங்களுக்காக வேண்டிக்கிட்டு சமயபுரம் போயிருந்தேன். சமயபுரமா? சத்யா திருப்பதிக்கு போயிருக்கேன்ல சொன்னா. அது திருப்பதிக்கு போலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம குலதெய்வம் சமயபுரத்துல தானே இருக்கு. அதான் முடிவு பண்ணி அங்கேயே போயிட்டு வந்துட்டேன். கொண்டப்பா. இந்தாங்கம்மா. நான் உன்ன நினைச்சுதான்ப்பா பயந்துகிட்டே இருந்தேன். அந்த பயம் எல்லாம் இப்ப போயிடுச்சு. எப்ப அம்மாவுக்காக நீ கோயிலுக்கு போனியோ அப்பவே உன் கோவம் எல்லாம் போயிடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுவே பழைய ஆளா இருந்தா என்னெல்லாம் நீ பண்ணிருப்ப. இல்லம்மா அதெல்லாம் இல்ல. அடுத்த பிரச்சனை பண்ணி என்ன ஆக போகுது? ராகினி விஷயத்த பேசிதானே தீக்கணும். பாத்தீங்களாங்க பிரகாஷ் எவ்வளவு பொறுப்பா பேசுறான்னு. ஆமா ஜானகி, இவன் மாறிட்டான். இந்தாங்க பிரசாதம். இதுவே பழைய பிரகாஷா இருந்தா இந்நேரம் வசந்த அடிச்சு உதைச்சு அவங்க வீட்டையே கொளுத்தி பெரிய பிரச்சனையாக்கி உஷாராணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வசந்த் ராகினிய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி சத்யா போய் பேசி பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நடந்திருக்கும் சொல்லுங்க. கிழம் இப்படி கரெக்டா சொல்லுது. அப்படிலாம் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் உன்னோட பொறுமை தான் பிரகாஷ். பாத்தியா, பொறுமையா இருந்ததுனால எத்தனை நல்லது நடந்திருக்கு. அப்பா அதான் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்கல, கிளம்புங்க போலாம். பிரகாஷ நினைச்சா பெருமையா இருக்குதுங்க. ஆமா ஜானகி, இப்ப நடந்ததெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? வா வீட்டுக்கு போலாம். வாங்க அத்தை. மெதுவா. மெதுவா பாத்துமா. தாரணி, என்ன மாமா? என்ன தாரணி கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? எதுக்கு மாமா? எல்லா வேலையும் நீதான் செய்யணுமா? சொல்லியிருந்தா நான் காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்துருப்பேன்ல. அட போங்க மாமா, இதெல்லாம் ஒரு வேலையா? தாரணி, நான் வீட்டுல சும்மா தானே இருக்க, தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு. இதுல என்ன இருக்கு? என்ன மாமா பேசுறீங்க? ஏன் தாரணி, நான் உள்ளது தானே சொல்றேன். என்ன மாமா தண்ட சோறு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் இப்ப வேலை இல்லையே தாரணி. சும்மா இருங்க மாமா. இத்தனை நாளா பாடுபட்டீங்க, இப்ப வேலையில பிரச்சனை, அதுக்காக இப்படி பேசுவீங்களா? நீங்க இப்படி பேசுறதுதான் மாமா வருத்தமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த வேலை இல்லைன்னா உங்களுக்கு 1000 வேலை இருக்கு மாமா. சரி விடு, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். எனக்கு அப்படி எந்த வருத்தமும் இல்ல தாரணி. அப்போ இனிமே இப்படி பேசக்கூடாது. சரி தாரணி. சரி, சுஜாதா கார்த்திக் என்னலாம் பண்ணிருக்க? எல்லாம் ரெடி மாமா. சுஜாதாவுக்கு பிடிக்குமேனு உளுத்த வடை செஞ்சு வச்சிருக்க.
கத்திரிக்காய் அவியல் கார்த்திக் சாருக்கு பிடிக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு இங்க குருமா. கொடு, taste பண்ணு. இருங்க இருங்க இருங்க. ஐயோ அசத்திட்ட தாரணி, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. இன்னைக்கு உன் கைப்பக்கம் சூப்பரா இருக்கு. ரொம்ப புகழாதீங்க மாமா. எப்பவும் போலதான் நான் சமைச்சு வச்சிருக்கேன். இல்லையே, இத்தனை நாளா நான் தான் சாப்பிட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? அப்படியா? ஆமா தாரணி, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. இவ்வளோ டேஸ்டா எங்க அம்மா கூட பண்ணதே இல்ல, சத்தியமா சொல்றேன் தாரணி. மாமா எப்ப வந்தீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. உங்களை போய் சரோஜா எலியும் பூனையுமா மாத்தி வச்சிருந்தாளே. என்னப்பா நீங்க நல்ல நேரத்துல போய் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க, விடுங்கப்பா. அதுவும் சரி, சரி. அவங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டேன்ப்பா. சமையல்லாம் ரெடி தானம்மா? ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் மாமா. உள்ள எடுத்து வை. சுரேஷ், சுஜாதா வந்துட்டாப்பா. அப்பா எனக்கு வேலை போன விஷயம் உங்களுக்கு தெரிய வேணாம்ப்பா. சரி சுரேஷ். வாமா, வாங்க மாப்பிள்ளை. எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி இருக்கீங்க சுரேஷ்? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணி எங்க? இதோ வந்துட்டேன். சமையல் வாசனை பயங்கரமா எல்லாம் தூக்குது. தாரணி பண்ணதுதான். அப்ப சூப்பர். சோ விருந்துக்கு அப்புறம் என்ன பிளான் சுஜாதா? அது சுஜாதா முடிவு பண்ணிட்டா, இதுக்கப்புறம் சினிமா தான். அது நல்ல விஷயம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. தாரணி, முதல்ல குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. சூப் ரெடியா இருக்கு. இதோ கொண்டு வரேன் மாமா. சூப் ஸ்டார்டரா? அப்ப அமக்கலமா இருக்கும். போய் எடுத்துட்டு வாங்க வாங்க. மாப்பிள்ளை, உட்காருங்க. சுரேஷ், நீங்க டிஎம்இ தானே பண்ணிருக்கீங்க? ஆமா கார்த்திக், ஏன் கேக்குறீங்க? இல்ல, எங்க கம்பெனிக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் தேவைப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்களேன். என்னாச்சு சுரேஷ்? அதனால என்ன கார்த்திக், நான் தாராளமா ஏற்பாடு பண்றேன். சம்பளம் இன்க்ரிமெண்ட் பத்தி கவலையே படாதீங்க. பேசிக்கா ஒரு 25,000 இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா சொல்லுங்களேன், அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. கார்த்திக், இதுல என்ன இருக்கு, நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். அண்ணா, அண்ணா, அப்பா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சுமா? வாமா, சொல்லுமா. அண்ணா, கம்பெனில நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கங்கிற உண்மையே எனக்கு தெரிஞ்சது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுண்ணா. என் வீட்டுக்காரருக்காக பேசி உங்க வேலை போயிடுச்சேண்ணா. விடுமா, இப்ப அதனால என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிரச்சனை எதுவுமே இல்லாம இருந்தா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாண்ணா. இந்த பணத்தை வச்சுக்கோங்கண்ணா. அவருக்காக ஹாஸ்பிட்டல்ல நீங்க தான் பணம் கட்டினீங்களா? நான் ஒரு சீட்டு போட்டிருந்தேன், அதான் எடுத்துட்டு வந்தேன். மறக்காம வாங்கிக்கோங்கண்ணா. என்னம்மா நீயே கஷ்டத்துல இருக்க, இப்ப எதுக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? இல்லண்ணா, மனசு கேட்கல. என் வீட்டுக்காரருக்காக போராடி இப்போ உங்க வேலையும் போயிடுச்சு. தயவு செஞ்சு மறக்காம இந்த பணத்தை வாங்கிக்கோங்கண்ணா. புடிங்கண்ணா. வரேண்ணா. அண்ணா வா உள்ள வா. வாண்ணா. சுஜாதா, என்னாச்சு? என் அண்ணனுக்கு வேலை போயிடுச்சா? என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது, எல்லாம் அண்ணன் தான் சொல்லணும். சுஜாதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணி நீங்க சும்மா இருங்க. வேலை விஷயமா பேசும்போதே உங்க 3 பேர் முகத்தையும் பார்த்தேன். அண்ணா, கம்பெனில என்ன நடந்துச்சு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுஜாதா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லுண்ணா. இல்ல சுஜாதா, நான் வேலை பார்க்கும் போது என் கூட இருந்த ஆளுக்கு வந்து கால்ல அடிபட்டுடுச்சு. இதனால தான் என் வேலை போச்சு. இதுதான் நடந்துச்சு. பாத்தீங்களா? இப்ப நான் சொல்றேன். கார்த்திக் கேட்டாருல, கம்பெனிக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும்னு. நீ அங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கோ. ஐயோ சுஜாதா, என்ன நீ? கார்த்திக், என் அண்ணனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு சேர்த்துக்கோங்க. சுஜாதா. சுஜாதா சும்மா இருக்க மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ சும்மா இரு. வேலை போனதை மறைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்க. நீ எங்க கம்பெனில தான் வேலைக்கு சேர்ற. நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஐயோ, அம்மா கிட்ட கேட்காம இவளே முடிவு பண்றாளே. அம்மா கிட்ட என்னன்னு கேக்குறது? என்ன கார்த்திக் தயங்குறீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதெல்லாம் இல்ல, சேர்த்துக்கலாம். கார்த்திக் ப்ளீஸ், அவ சொல்றா, நீங்க அவசரப்பட வேண்டாம். நான் வேற இடத்துல ட்ரை பண்ணிக்கிறேன். அதே சமயம் உங்க கம்பெனிக்கு வேற ஒரு ஆள் அனுப்புறேன். ஓகே கார்த்திக், வாங்க நம்ம போலாம். சுஜாதா, என்ன?
நான் சொல்லி நீ கேட்கல. நான் எதுக்கு உன் வீட்ல சாப்பிடணும்? நீங்க வாங்க நம்ம போலாம். சுஜாதா சுஜா சரி பார்க்கலாம், முதல்ல சாப்பிட வாங்க. ரெடி பண்ணு. சரிங்க மாமா. மாப்பிள்ள சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன அங்கிள்? இல்ல உங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்க வரும்போது சம்பந்தியமா கோபமா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்காதது தப்புதான். தாரணிக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அம்மா கிட்ட பேசுங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன அங்கிள் இது? நான் பாத்துக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, இங்க பெத்த தாயே சுரேஷ் வாழ்க்கையில கெடுதல் பண்ணா. சின்ன சின்ன விஷயத்தை பேசி அதை சரி பண்ணாம தப்பா அணுகி அது ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சு. இப்பதான் சுரேஷும் தாரணியும் நிம்மதியா இருக்காங்க. அதே மாதிரி சுஜாதா வாழ்க்கையிலயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். அங்கிள், நீங்க சுஜாதாவை பத்தின கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன். அதுக்கும் மேல அம்மா கோவம்லாம் ஒரு விஷயமே இல்ல. அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். என்ன கார்த்திக், அப்பா என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி வா போலாம். சரி நல்லா சந்தோஷமா இருங்க. இத வாங்கிக்கங்க. அப்பா, இந்த Dress மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அண்ணி, இத பேக் பண்ணி கொடுங்க. சரி சுஜாதா. இந்தா. அண்ணி, நான் வரேன். அப்பா, நான் வரேன்ப்பா. அண்ணா, எங்க கம்பெனிக்கு தான் நீ வரணும் சொல்லிட்ட, பாத்துக்கோ. வரேன். சரி பை பை. பை சுஜாதா. சரி ராகினி உள்ள போ. போ அம்மா, உள்ள போங்கம்மா. பார்த்து. ஏங்க, உஷாரணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, பேசிடலாம். கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ராகினி கல்யாணத்தை முடிக்க வேண்டாமா? இப்பதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்னம்மா நீங்க? இல்லப்பா, தள்ளி போடுற காரியம் இல்ல இது. உனக்கு சொன்னா புரியாது. சத்யா, உஷாராணி கிட்ட பேசணும், வர சொல்றியா? இல்ல நாம போகணும்னாலும் போலாம். என்ன சத்யா யோசிக்கிற? அவங்க தான் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டாங்கல்ல. எப்ப என்னன்னு பேசி ஆரம்பிக்க வேண்டாமா? இல்ல ஜானகி, உடனே அவசரப்பட்டது நாம இல்லங்க, நம்ம பொண்ணு. சரி பேசலாம். இப்ப அவங்க கிட்ட என்ன பேசணும்னு வர சொல்ற? கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா பொண்ணு சைடுல வரதட்சணையா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, நாம என்ன செய்யணும்னு பேசணும்ல. இன்னைக்கு அவங்க சூழ்நிலைய மனசுல வச்சு நம்ம வீட்டு பொண்ணை ஏத்துக்கலாம். ஆனா நாளைக்கு எதுவும் போடாம அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. இப்போதைக்கு நம்ம கையில பெருசா செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட இந்த வீட்டு பிரச்சனை கோர்ட்ல கேஸ் முடிஞ்சதுன்னா ராகினிக்கு என்ன செய்வோம்ல. அண்ணன் தம்பின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் என்னது செய்வோம்னு ஒத்துக்கிட்டா அவங்க மறுக்கவா போறாங்க? என்ன ராகினி, அண்ணனுங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? பிரகாஷ், உன் தங்கச்சிக்கு நீ செய்ய மாட்டியா? அம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? என்கிட்ட கேட்கணுமா? அம்மா. ராகினி, இப்ப நீ எதுக்கு அழற? சும்மா அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல.
ராகினி, நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இதெல்லாம் ஒரு முறைமா? இதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? அது இல்லம்மா. ஏங்க, கல்யாணத்துக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும்னு பேசணுங்க. சத்யா, எப்பமா போலாம்?